ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க வரோம்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா அரசல் வசலாவது அப்படி இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு அந்த அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சவுத் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து மழை பெய்யுது. அதாவது ஆக்சுவலா சொல்லணும்னா எங்க ஊர் சைடு திருநெல்வேலி தூத்துக்குடி சைடுல வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், வெள்ளத்துல மழை பெஞ்சிட்டு வெள்ளத்துல மூழ்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இப்ப ஆக்சுவலா சென்னையில வந்துட்டு ஒரு ஃபிளட் வந்துச்சு. வெறும் 30 சென்டிமீட்டர் மழை தான் வந்தது. ஆனா அது எவ்வளவுக்குள்ள வந்துட்டு வைட் ரேஞ்சா வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பரவச்சுன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஐயா இப்படி ஆயிடுச்சு, அவங்க வந்து அந்த விஷயத்துல மீண்டு வரணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 1008 பேர் வந்துட்டு அதெல்லாம் பேசி அதெல்லாம் நியூஸ்ல போட்டு பெருசா பிரபலப்படுத்தி அந்த மாதிரிலாம் நிறைய போச்சு. நிறைய வந்துட்டு பேசுவாங்க. எந்த ஏரியால இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வந்துடும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம், அதாவது சவுத் தமிழ்நாட்டுல இந்த மழை பெஞ்சு நிறைய பாதிக்கப்பட்ட வீடுகள், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விஷயம்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளிய உலகத்துல தெரியறதே கிடையாது. இப்ப இந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தெரியாம ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா சவுத் தமிழ்நாடு வந்துட்டு அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்கிற ஒரு பக்கம் இருக்கு. பட் அதை பத்தி பெரிய 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 ஆட்கள் கூட இன்னும் பேசல. இதே சென்னைக்கு தான் பேசுறாங்க, ஏன் சவுத் தமிழ்நாடுலாம் பேச மாட்டாங்க, அந்த ஒரு விஷயம் எனக்கு புரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே பேசணும்னு நினைச்சாலும் இப்போ வந்துட்டு நேரத்துல இருந்து ஐபிஎல் ஆக்ஷன் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீ அதை பத்தி யாரும் பேச போறது கிடையாது. ஏன்னா அதுதான் எல்லாருமே பார்க்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு சூதாட்டத்தை பாக்குறாங்க. பட் இங்க ஒரு உயிரிழப்பு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது யாரும் கண்டுக்கிறது இல்ல. மெயினா ரொம்ப பாதிக்கப்பட்ட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில பாதிக்கப்பட்டிருக்கு, திருநெல்வேலியில கொஞ்சம் ஏரியா பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஆள் வரல, அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு பெருசா ஆள் வரல, நிறைய பேர் பேசல. நடந்துகிட்டு இருக்கு, நடக்கலாம்னு சொல்ல, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ஸ். இல்லைன்னா சொல்ல வரல. பட் அதை வந்துட்டு மக்களுக்கு பரப்புறது இல்ல. இப்ப இதே சென்னைக்கு ஒண்ணுன்னா பரப்புறாங்க. இதே திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரி அந்த ஏரியா சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி அந்த மாதிரி சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பரப்புறது இல்ல. சின்ன குளங்கள்லாம் உடைய ஆரம்பிச்சிச்சு, ஏகப்பட்ட டேம்ல வந்து திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இன்னொன்னு, திருநெல்வேலி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எங்க ஏரியா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க ஆக்சுவலா எல்லாருமே. அதுவும் நாங்க இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியை கிணறுன்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ஆயங்குளம் திசைநிலை. ஸோ அந்த ஏரியா தான். அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தண்ணி தேக்கமும் ஆகாது. ஏன்னா அந்த ஒரு கிணத்துலயே ஒரு மணி நேரத்துக்கு 2000 லிட்டரு சம்திங் எவ்வளவு உள்ள போயிட்டுன்னு சொன்னாங்க. அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கனால அந்த பக்கம் எல்லாம் ஃபிளட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. எல்லா குளம் குட்டை ஏரி எல்லாமே நிறைஞ்சு அழிஞ்சிட்டு இருக்கு. டேம் முதற்கொண்டு எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு, திறந்துட்டு இருக்காங்க. இன்னொரு 4-5 மாசத்துக்கு நல்லா செழிப்பாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். இது வரைக்கும் வரலாறு காணாத மழை வந்துட்டு இப்ப பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. அதுல என்ஜாய் பண்ற வீடியோ உங்களுக்கு சைட்ல போட்டு விடுறேன், எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த சைட்ல மழை பெஞ்சு தொடைக்கு மேல தண்ணி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம ஊர்ல மோதிரம் இவ்வளவு மழை பெய்யுது, நம்ம ஊர்ல வெள்ளம் வர அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு, நம்ம பார்க்க வேணாமான்னு சொல்லி எல்லாம் ரோட்ல வந்து என்ஜாய் பண்ணாங்க எங்க ஊர் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா. பட் அதே என்ஜாய்மெண்ட் கொஞ்ச நேரம் கூட பொறுக்கல. ஏன்னா ரொம்ப தூத்துக்குடி சைட்லாம் ஓவரா மழை வந்து அந்த ஆத்தூர் அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளட் வந்துருச்சு. ஏன்னா ஏரி அதெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அங்க உள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே டவர் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. யாரும் எதுக்குமே பேனிக் ஆக வேணாம், பெருசா எந்த ஒரு பாதிப்பும் நடக்காது. ஏன்னா நிறைய நிறைய மீட்புலாம் போய்கிட்டு தான் இருக்கு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்காங்க. பக்கத்து வீடு அங்க எங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல வந்துட்டு நிறைய விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ. நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அது ஆடுகள் மாடுகள் வளர்த்து மட்டுமே குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆடு மாடை வளர்த்த மட்டும் பண்ற ஏரியா தான் முக்காவாசி அந்த பக்கம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா மீம்ஸ்ல வந்துட்டு ஒரு 50 ஆடு இறந்து ஒரு ஆளை நான் வந்து பார்த்தேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த சவுத் தமிழ்நாடு நடக்கிற விஷயத்தையும் நிறைய பரப்புங்க, அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படும். இருங்க. பட் அங்க பெஞ்ச மழை 90 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருந்து. இதே 90 சென்டிமீட்டர் மழை சென்னையில பெஞ்சிருச்சுன்னா சென்னையில ஒரு இடம் மிஞ்சாது, அவ்வளவும் தரமட்டமா க்ளோஸ் ஆகும். அந்த விஷயத்துல எங்க ஊர் நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. எங்க ஊர்ல 90 சென்டிமீட்டர் மழை பெஞ்சும் பெருசா எந்த ஒரு இழப்பும் இல்ல. அவ்வளவு தண்ணி நிரம்பி இருக்குது, அவ்வளவுதான். அதுவுமே போயிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சுச்சு. இதே நார்த் தமிழ்நாடுனா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வந்து அதிகமா ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே வந்து தெரியட்டும். அந்த பக்கம் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா தெரிய வரட்டும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். அண்டில் தென் பாய்.